10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சோறு தண்ணியில் தான் 3 நாளாக 4 நாளாக ஆச்சு. பசங்களெல்லாம் மெத்த மேலே மொட்டை மாடியில் கொடை பிடிச்சின்னு நின்று வந்தோம். 3 நாளாகவே சாப்பிடல, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ரோட்லேயே நேற்று எடுத்து காட்டினேன் எல்லாத்துக்கிட்டே ரேஷன் அரிசி. அது பேக் பண்ணி கொடுக்கவே நாங்கள் நல்ல அரிசி தான் நினச்சோம். அது திறந்து பார்த்த உடனே பூச்சி அரிசி பக்கி போய் பூர்ண பொத்து போய் கிடக்குது. அந்த அரிசி எப்படி போய் சாப்பிடுது? ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கே உணவுத்துறை அமைச்சராக இருக்கார். அவரு சொல்லியுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் கட்டிக்கிட்டே கிடக்குதுங்க. மக்கள் அவதிப்படும் போது ஒரு பால் பாக்கெட்டோ, குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பிணிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டு மற்றப்ப தான் கேட்குறாங்க. என்ன அவனுடைய பணத்தை என்ன கொடுக்குன்னு கேட்குறேன். முதலமைச்சரோ ஒரு எம்எல்ஏ யாருங்க எட்டி பார்க்கல. சின்ன தொண்டு நிறுவனம், உங்களை மாரி ஒரு தொண்டு நிறுவனம் தான் சோறையே போட்டுச்சு, எல்லாம் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ எதுக்கு இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? எதுக்கு இவங்க முதலமைச்சர்? எங்களுக்கு முதலமைச்சர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல, முதலமைச்சர் அவன் ஒன்றிய செயலர், ஒரு டிஎம்கேல ஒரு ஆள் வரலங்க. ஆடு மாடெல்லாம் செத்து போயிடுச்சு. அதெல்லாம் என்ன 2000 ரூபாய் என்ன சார் போகுதா? இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. ரேஷன் கார்டு, பட்டா, அந்த சிலிண்டர், இன்னைக்கு சிலிண்டர் வந்துச்சு, வாங்கவே இல்லை, புக்கும் இல்லை. நான் வெள்ளத்திலே போயிடுச்சு. புள்ளிவா படிக்கிற காலேஜ் புக்கு எல்லாமே போயிடுச்சு. என்ன சார் பண்ணுவோம்? 2000க்கு என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? 2000ன்றீங்க, பணம் பேசு இல்லை. பெஞ்சல் புயல் மழையின் போது சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சாத்தனூர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வீடுகளில் இருந்த பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 3 நாட்களாக கரண்ட், சாப்பாடு, தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டதாக இப்பகுதி மக்கள் கூறினர். ஓட்டுக்காக வரும் அரசியல்வாதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களை பார்க்கவில்லை என கோபத்துடன் கூறினர். வயசானவங்க சுத்தமா இங்க நீச்சல் நாங்க நீச்சல் போய் அங்க இருந்து எடுத்து வந்து என்ன பண்ண முடியும்? நாங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு, கட்டல், பீரோ எல்லாமே சேதாரமாகிடுச்சு. பாத்திரங்கத்தெல்லாம் அடிச்சு போயிடுச்சு. பசங்க புக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, பசங்க புக்கு இதெல்லாம் அடிச்சு போயிடுது. இது எல்லாமே ஈரமாக்கி ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே பாருங்க, எல்லாம் மெத்த ஃபுல்லாக காய போட்டு தான் வச்சுருக்கோம். எல்லாமே போன பொருள் குறைச்சி போயிடுச்சு. இருந்தாலும் இருக்கிறத வச்சு பார்த்தோம், உயிர் தப்புனா போதுன்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே நெஞ்ச அளவுக்கு தண்ணி, உயிர் தப்புனா போதுன்றதுனால நாங்கள் பசங்களெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். பொருள் போனால் பரவாயில்ல, உயிர் தப்புனா போதுன்ட்டு பசங்களை மட்டும் காப்பாற்றின்னு வச்சுன்னு. எதனால் தண்ணி சொன்னாங்களா? தண்ணி சாத்தனூர் டேமை உடச்சி விட்டுன்னு சொல்லிட்டு சாத்தனூர் டேம் திறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது கீழ்ப்பகுதி, மற்ற ஊரெல்லாம் மேல் பகுதி. அதில் இருக்கிற தண்ணி பூரா அந்த சைடு தான் வரணும். இந்த பகுதியில் எதுவும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்களா? அதெல்லாம் முன்னெச்சரிக்கை ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு தெரியாது எங்களுக்கு. ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. டேம் திறந்து விட போகிறோம், இவ்வளோ தண்ணி வரும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரெட் அலர்ட் மட்டும் இந்த ஏரியாவுக்கு விழுப்புரம் மாவட்டம், கடலூர், பாண்டிச்சேரி இதெல்லாம் ரெட் அலர்ட் விட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. மழை அரசு தரப்பில் யாராவது பார்த்தாங்க? எல்லாம் இது கலெக்டர் எல்லாம் பார்த்தாங்க. மற்ற இதெல்லாம் வீடியோ எல்லாமே பார்த்தாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் இதில் சார்பில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இது அரசு தரப்பில் 2000 நிதி கொடுத்துருக்கு சொல்கிறாங்க. அது எப்படி போதுமானது? அது அவங்க கொடுக்குறது எங்களுக்கு ஒரு எந்த இதுக்கும் செட் ஆகாது. இப்போ கை செலவுக்கு மாதிரி ஏன்னா இப்போ இப்போதைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கை செலவுக்கு மாதிரி எதனா கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சாப்பாடு செலவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எதுவுமே போன பொருள் எதுவும் இது பண்ண முடியாது. இவ்வளோ பொருள் சேதாரமாகிடுது. ஃப்ரிட்ஜு போயிடுது, கட்டில், பீரோ இதெல்லாம் பசங்க புக்கு, பித்தளை பாத்திரம் அதெல்லாம் அடிச்சு போயிடுது. அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. போனது தான். இந்த 2000 ரூபாய் எதுக்கு வேஸ்ட்டு தான். அது பத்தறது போகுது. இப்போ சாப்பாடு செலவு கொடுக்குறாங்க போது இந்த 2000 ரூபாய், அவ்வளோதான். நிலம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெள்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஊர் அடிச்சுன்னு போயின்னு ஏதோ உங்களால் முடிஞ்சது உங்களை மாரி ஒரு உதவிக்காரர்கள் செஞ்சுட்டு ஏதோ நன்கொடை பார்த்து மக்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு போயின்னு வந்துன்னு இருக்கீங்க.
இன்ன வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சியும் சரி ஒரு கட்சிக்காரங்களும் சரி இன்ன வரைக்கும் ஒரு நன்கொடைன்றது எதுவும் செய்யலை. ஊரில் இருக்கிறவங்க உங்களை மாரி முடிஞ்சவங்க ஒரு டொனேஷன் பண்ணுறவங்க அவங்க தான் வந்து இன்ன வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கிறாங்களோ அவசரம் கட்சிக்காரங்களும் வரல, யாரும் போகல, எதுவும் இன்ன வரைக்கும் பண்ணவும் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நானும் விசாரித்தேன்னு கட்சிக்காரன் நானும் வந்து விசாரித்தான். அவனுக்கு தொண்டை நின்னமோ அவனுக்கு என்ன செய்யணுமோ அவன் கட்சிக்காரனுக்கு அவனுக்கு முடித்தான். இன்ன வரைக்கும் மக்களுக்குன்னு யாரும் பண்ணல, எதுவும் போகவும் இல்லை. ஏதோ உங்களால் முடிஞ்சது டிஷர்ட்டோ சாக்ஸோ கொடுத்தீங்க, போனீங்க வந்தீங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு கிஸ்கெட்டை கொடுத்துட்டு உங்களை மாரி சேவைக்காரங்கள் தான் செஞ்சுன்னு போயின்னு வந்துருக்கீங்க. இன்ன வரைக்கும் இல்லை. ஆனால் ஊரெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி காடு தான். ஞாயிற்றுக்கிழமை பிடிச்ச சனிக்கிழமை பிடிச்ச மழை, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம் வந்தது, செவ்வாய்க்கிழமை தான் தண்ணி ஊருக்குள்ளேருந்து வஞ்சுது. கிட்டத்தட்ட அரசு சொல்கிறாங்களே தண்ணி திறந்துட்டு அறிவிச்சோன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை அறிவிச்சாங்களே இந்த தண்ணி அதிகமாக வரும் அப்படின்ட்டு. தண்ணி எல்லாம் அதிகமாக வரும் போகல. இன்றைக்கே 10-11 மணிக்கு தான் தண்ணியை கொடுத்தாங்க, குடிக்கிற தண்ணி வரவும் போகவும் இல்லை. இல்லை இந்த தண்ணி சொல்கிறாங்க, அந்த தண்ணி மூழ்கிச்சு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் இந்த டேம் திறந்து விட்டதுனால இப்போ இங்கே வருதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது முன்னெச்சரிக்கை விட்டாங்க? முன்னெச்சரிக்கைலாம் அதில் எதுவும் சொல்லலை. ஏரி தான் உடஞ்சிது, பக்கத்து ஊர் ஏரியெல்லாம் உடஞ்சிது தான் தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நம்ம ஊர் ஏரியாவும் ஃபுல்லாக நாஸ்து, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஊர் ஃபுல்லாக வெள்ளம் தான். வெள்ளத்துக்கு வந்து முன்னாடி எச்சரிக்கை எதுவுமே சொல்லலை. இல்லைங்களா, எதுவுமே தூர் வரல. இதுதான் விஷயம், மெயின் விஷயம். ஏரி உடச்சிக்கிச்சு, தாக்குப்பாலம், இந்த ஓடை எல்லாம் வழிஞ்சு தான் ஊரில் வந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ளேயும் மெத்த வீட்டுக்குள்ளேயும் என் அளவுக்கு தண்ணி. எல்லாருமே மொட்டை மாடியில் தான் நின்றுந்தாங்க, குழந்தை வச்சுன்னு எல்லாம் மொட்டை மாடியில் தான் நின்றுந்தாங்க. எல்லாம் 2 மாடி வீடு இருக்குது அவங்க வீட்டில். இதுதான் இது வரைக்கும் தண்ணி வடிஞ்ச மறுநாள் கூட ஆளுங்கட்சிலாம் யாருமே உள்ளே வரல. இந்த விஜய் கட்சி, டிவிகா, விஜய் கட்சி, அதோட இந்த விசிகா ஜாதிகா, இவங்க தான் வந்து ஒரு நாள் சென்னு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறதோ எல்லாமும் செஞ்சாங்க. மிச்சம் எந்த கட்சி ஆளுங்கட்சி இது வரைக்கும் இன்னும் உள்ளே வரல. அதோட ட்ரஸ்ட் மூலியமாக வந்திருக்காங்க. வெளியில் சென்னையிலேருந்து நேற்று ஒரு லாரியில் வந்து ஒரு நகை கடைக்காரு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரு வீடை தவிர பெட்ஷீட்டு, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. வேறு எந்த வசதி இல்லை. இதனால் ஒரு 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு 40-50 ஆடு இறந்து போயிருக்குது, மாடு இறந்து போயிருக்குது, நிறையா சேதாரம் ஆகி போயிருக்குது. யார் வீட்லேயும் எந்த பொருளுமே இல்லை. ஃப்ரிட்ஜி, வாஷிங் எல்லாம் நாஸ்தி. தட்டு சாப்பிட தட்டு இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை. இதெல்லாம் வந்து ஒருத்தவங்கிட்ட வேறு யாருனா இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்தமாரி நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி காய்கறி விலை எவ்வளோ ஆகுது? ஒரு காய்கறி விலை என்ன விற்கிது? ஒரு அரிசி எவ்வளோ விற்கிது? 2000 ரூபான்றது எதுக்கு? அது கொடுக்கவே தேவை. அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 2000 ரூபா. அந்த காசு தான் இப்போ கொடுக்குறாங்க. ஓட்டு அரசியல் வேறு, இது வேறு. இது பாதிக்கப்பட்ட மக்களுங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அது என்னவோ அதை பண்ணணும். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளோ, ஒரு வாஷிங் மிஷினோட விலை எவ்வளோ, எல்லாருமே ஏழை மக்கள் தான். டோட்டலாக க்ளோஸ். தண்ணி சிலிண்டர் அடிச்சுன்னு போயிடுச்சு. மெத்த வீடாக இருந்தாலும் சரி, டோட்டலாக எல்லாருமே க்ளோஸ். லேப்ட் அளவுக்கு தண்ணி, எல்லா வீட்லேயும் லேப்ட் அளவுக்கு தண்ணினா லேப்டில் தான் பொருளை கட்டி போடுவாங்க. அதுவே அடிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு வீட்டில் 40,000-30,000 காசெல்லாம் அடிச்சுன்னு போயிடுது. இவ்வளோ சேதாரமாகிது. இந்த ஊர் தலைவரே வந்து முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கணும். அவரும் பண்ணலை, கவுன்சிலரும் எதுவும் செய்யலை. அவங்களே வந்து ஒருத்தவங்க தர பொருளை வாங்கின்னு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தான் செய்யணும். அவங்க வாங்குறாங்க பொருளை, முன்னாடி வந்து வாங்குறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் அவங்களே பண்ணலை. ஃபஸ்ட்டு தப்பு அவங்க மேலே, தலைவர் மேலே ஃபஸ்ட்டு தப்பு. 2வது ஆளுங்கட்சி உள்ளவே இன்னும் வரல. நேற்று என்னவோ சும்மா வந்து அதே ஒன்றியம் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்காப்புல, அவ்வளோதான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் வந்து மனைகாரோ இவங்கெல்லாம் வந்து ஏதின்னு போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லா வீடுமே பாதிக்கப்பட்டது வந்து எல்லாருமே தான். சுகம் எல்லாருக்குமே சமமாக கொடுக்குறாங்க. பாதிக்காதவங்க தான் அவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அதே இது தான், நம்மளுக்கும் அதே இது தான். நாங்கள் ஃபுல்லாகவே சோறு தண்ணியில் தான் 3 நாளாக 4 நாளாக ஆச்சு. பசங்களெல்லாம் மெத்த மேலே மொட்டை மாடியில் கொடை பிடிச்சின்னு நின்று வந்தோம். 3 நாளாகவே சாப்பிடல, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. 3 நாளாக ஒரு இறங்கி போனால் கூட முழு விடும் இருக்குது. நம்ம எப்படி எங்கே போக முடியும்? எல்லாம் அன்றைக்கி வந்து ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா மெத்த மேலே ஃபுல்லாகவே லைட்டு, செல் லைட்டு தான். அது சார்ஜர் இல்லை. எல்லாமே சாப்பாட்டுக்கு வழியில், தண்ணிக்கு வழியில் பசங்களை வச்சுக்கின்னு நான் நைட்டெல்லாம் அழுதேன். நைட்டு நான் கொடையை பிடிச்சிக்கின்னு என் பசங்களை வச்சுக்கின்னு தண்ணி கீழேயும் தண்ணி மேலேயும் தண்ணி. நம்ம எதனால் எப்படி இருக்க முடியும்? 4 நாளாக சாப்பிடவே இல்லை யாருமே. ஆனால் இப்போ தண்ணி வரைஞ்ச பிறகு தான் யாருமே வராங்க எல்லாமே. ஆனால் இதுக்கு முன்னாடி யாருமே எந்த அரசியல்வாதி எதுவுமே யாருமே வரல. நான் எதே கம்பெனியில் இதை வந்து இப்போ வந்து எல்லாம் தனியார் முறையில் தான் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து துணி, சாப்பாடு, அரிசி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ரோட்லேயே நேற்று எடுத்து காட்டினேன் எல்லாத்துக்கிட்டே ரேஷன் அரிசி. அது பேக் பண்ணி கொடுக்கவே நாங்கள் நல்ல அரிசி தான் நினச்சோம். அது திறந்து பார்த்த உடனே பூச்சி அரிசி பக்கி போய் பூனை பொத்து போய் கிடக்குது. அந்த அரிசியை எப்படி போய் சாப்பிட்றது? நாங்கள் ஏற்கனவே இருந்த அரிசியெல்லாம் நனைஞ்சி போச்சு. எல்லாமே அடுப்பு சிலிண்டரே அடிச்சு போயிடுச்சு. லைட்டு இல்லை, எதுவுமே இல்லை.
நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் அரிசி வீட்டில் இருந்த அரிசியை அமைச்சர் இப்போ ராதாகிருஷ்ணன் வீட்டில் இருந்த அரிசியை தூக்கி கொட்டணும். வீட்டில் இருந்த அரிசியை தூக்கி கொட்டணும். இப்போ சாப்பாடு கூட வழி இல்லாமல் உட்காந்துக்கிறோம். மானம் காஞ்சிச்சு. வீடை சுத்தம் பண்ணதான் எங்களுக்கு சரியாக்குது. அரிசி சாப்பாடு செய்யறதுக்கு இல்லை, சிலிண்டருமே இல்லை. சிலிண்டர் கூட அடிச்சுன்னு போயிடுச்சிங்க. எதுவுமே இல்லாமல் இப்போ நாங்கள் உக்காந்துக்கிறோம். சாப்பாடு 2 நாள் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதுவுமே கொடுக்கல. ஐயாவை உணவுத்துறை அமைச்சராக இருக்கார், இப்போதைக்கு இருக்கார். ஏற்கனவே வந்து தலைமை செயலாளர் இருந்தார். ஐயாவுக்கு வணக்கம்னு வந்து பார்த்தாரு. அவருடைய கண் பார்வையிலே வந்து பார்த்துட்டு இங்கே தேவையான உணவுத்துறை வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் சொல்லியும் இங்கே ரேஷனில் கொடுக்குற பொருள் வந்து கலப்படமற்ற பொருளாக இருக்குது. வீடியோ உணவு டேக் பண்ணுறேன், உண்டு உண்டியாக இருக்குது. அவர் சொல்லியும் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டுக்கே உணவுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் சொல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கட்டியே கிடக்குதுங்க. ஏங்க நாங்கள் வந்து சாப்பாடு வழி இல்லாமல் கிடக்குறோம், அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ வெள்ள பாதிப்பில் நான் நடந்து போச்சு, ஏதோ ஒரு கிலோ அரிசி கொடுத்தா போதும், எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் மக்கள் வந்து ஏதோ ஒரு பொங்கி தான் சாப்பிடும், மற்றபடி உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல நாங்கள், புரியுதுங்களா? மற்றபடி இந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ ஜெயிச்சிருக்க அந்நியூர் சிவா அவர்கள் இந்த வரைக்கும் எட்டி பார்க்கல. ஆனால் இது வந்து விடுதலை சிறுத்தை கோட்டை, எங்களை நம்பி ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சு இன்னவரை வரைக்கும் யாரும் வந்து எங்களை எட்டி பார்க்கல. எங்களுடைய கோட்டையாக திருமண கோட்டையாகிய எங்களுடைய சப்போர்ட்டில் ஜெயிச்சு அவங்க இன்னவரை வரைக்கும் எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு, ஆனால் அவங்க ஜாதி வரி பார்த்துட்டு இன்ன வரைக்கும் என்கிட்ட வரலைங்க. இதுதான் ஆமாங்க, அதாங்க உண்மை, அதான் உண்மை, அதுதாங்க உண்மை. ஏன்னா பாதிக்கப்பட்டது காலனி மக்கள், ஊர் மக்கள் கிடையாது. ஊரில் வந்து ஃப்ளோட்டிங் வந்து ஹையில் இருக்குது, எங்களுக்கு லேண்டிங் லோவில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முழு ரோல் தண்ணி. ஆனால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டது காலனி மக்கள் மட்டும்தான். நான் கம்யூனிட்டியை பற்றி பேசலை, ஊர் மக்கள் அவங்க வந்து சேஃப்டியாக தான் இருந்தாங்க. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டேன். எங்களுடைய இருக்கிற 2000 குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டுச்சு. எங்களுடைய மக்கள் தான் பாதிக்கப்பட்டுச்சு. ஏதோ குடிசை இல்லாமல் ஏதோ வீடு இருக்கிறதுனால அங்கங்கே ஃப்ளோரில் ஏறி தப்பிச்சாங்க. இல்லைன்னா நாங்களும் அடித்து போய் மக்களோட மக்களாக இறந்துருப்பேன். இதுதான் எங்களுடைய ஆதிக்கம். எங்களுடைய ஆதிக்கம் வந்து பணம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் வேறு எதுனா. மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு பணமே தேவையில்லை, எங்களுடைய சாப்பாடு தாங்க, வேறு என்னங்க. மக்கள் வந்து அவதிப்படும் போது ஒரு பால் பாக்கெட்டோ, குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பிணிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டு மற்றபடி தான் கேட்குறாங்க. என்ன அவனுடைய பணத்தை என்ன கொடுன்னு கேட்குறேன், எனக்கு வீடு கேட்குறேன், அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு பால் பாக்கெட்டும் மற்றபடி சாப்பாட்டுக்கு சாப்பாடு வரல, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மற்ற அத்தியாவசிய பொருள் எங்களுக்கு தேவையில்லைங்க. அடிப்படையான தேவை என்னவோ அதை தாங்க நான் கேட்குறேன். முதலமைச்சரோ ஒரு எம்எல்ஏ யாருங்க வந்து எட்டி பார்க்கல. சின்ன சின்ன தொண்டு நிறுவனம், உங்களை மாரி ஒரு தொண்டு நிறுவனம் தான் சோறே போட்டுச்சு, எல்லாம் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ எதுக்கு இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? எதுக்கு இவங்க முதலமைச்சர்? எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லையே. சின்ன உங்களை மாரி நீங்கள் ஒரு 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா, இவர் முதலமைச்சராக இருந்து என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. ஒரு எம்எல்ஏ வந்து ஒன்றுமே செய்யலை. சின்ன உங்களை மாரி எங்களை மாரி ஓச்சவங்க தான் 4 பிஸ்கட் பாக்கெட்டு சோறு இவங்க தான் செஞ்சாங்க. அப்போ முதலமைச்சர் இத்தனை குடும்பத்தை நான் பார்க்குறேன்னு எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க? ஒன்றுமே செய்யலை. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு முதலமைச்சர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல, மற்றவங்க தான் வந்தாங்க. அப்போ வெள்ளத்தில் தவிக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி நம்மளுக்கு கூட வேலை செஞ்சவங்க தான் வந்து இங்கே கலந்து பண்ணாங்களே, ஒரு தொண்டு நிறுவனம் இந்த மாதிரி உள்ளவங்க தான் வேலை. அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள்? உயிர் போகுதுன்னா இவங்க எதுக்கு? எம்எல்ஏ வந்து இது வரைக்கும் எங்கள் கை காலை பிடிச்சி ஊந்து கும்பிட்டு இருந்தார அவசரம். இது வரைக்கும் சாத்தனூரில் யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை. ஆனால் அதனால் செத்துட்டானா உயிராகிறானா தெரியல. இது வரைக்கும் நியூஸ் வெளியே எங்களுக்கு. ஏன் அதை மாதிரி செய்யணும்? அதுக்கு வந்து கையை காலெல்லாம் பிடிச்சி ஊம்பணும். எதுக்கு எங்கள் செய்தான்? அநியாயமே செய்யணும். ஓட்டுக்கார இப்படி கும்பிட்றான், 4 நாளாக கும்பிட்டான், எல்லாமே செய்தான். நாங்கள் வெள்ளத்தில் மிதக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த இன்றைக்கி 3வது வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வாரமாக யாரும் அவங்க வச்சிருந்த தண்ணியில் எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. வெளிங்களை வந்து சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. அதே தான் நாங்கள் இது வரைக்கும் எந்த உதவியும் செய்கிறதுக்கு அவங்க இல்லை, தகுதி இல்லை அவங்களுக்கு. ஆனால் அந்த ஆள் பண்ணுறது அகராதி. அன்னைக்கு வருவோம், இந்த கட்சி போச்சு அடுத்தாப்புல வருவாங்கல்ல, அன்னைக்கு பார்த்துக்குவாங்க. சாதனூரில் முக்கால் பாத்ரூம் போயிடுச்சு. அதே மாதிரி நைட்டு பூரா அந்த படி தான் வந்துக்கிறோம். உள்ள படியில் நைட்டு பூரா தூக்கமே கிடையாது. உள்ள வீட்டுக்குள்ள இந்த அளவுக்கு தண்ணி போகுது, வீட்டு தண்ணி போகுது என் வீட்டு உள்ள. நைட்டு பூரா 3 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அவதி பண்ணி உட்காந்துக்கிறேன் ரோட்டில். நான் இது வரையும் ஒருத்தவனே வந்து அரசியல்வாதி ஒருத்தவனை வந்து எழுதி பார்க்கல. எம்எல்ஏ வரல, மினிஸ்டர் வரல, எவனுமே வரல. அடுத்த இதுமாரி உங்களை மாதிரி எங்களை மாதிரி தான் வந்து கொடுத்துட்டாங்க. வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம். 3 வேலை 4 வேலை உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். எதுதான் எங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறான், மினிஸ்டர் இருக்கிறேன், எதுக்கிறேன் சொல்லி பார்ப்பேன். ஓட்டு போடலாம் நாங்கள் ஜெயிச்சா இல்லை.
வந்த வரோம் ஏரியிலே பார்த்துட்டு போகிறான். அதுக்கு வரதான் ஏழை எடுத்து பார்த்து வரான் அவன். தண்ணி இறங்கி பார்க்கணும். ஊரில் எப்படி தண்ணி அதை பார்த்து தான் வரணும் அவன். இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த தெருவில் அவ்வளோ தண்ணி போச்சு. எல்லாம் மெயின் ரோடு மேலே தான் போனாங்க. யாருமே கலெக்டரெல்லாம் வந்தாங்க. இந்த தெரு உள்ளே யாரும் வரல. நாங்கள் அவ்வளோ பேர் நாங்கள் அங்கே போய் இங்கேருந்து போய் பசங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கணும் மெத்த மேலே மழையில் உக்காந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் அழுதுக்கணும். சாப்பிடாத கொள்ளாத. நாங்கள் திட்டின பிறகு தான் இந்த பக்கம் வந்தாங்களே சாப்பாடு எடுத்துக்கணும். யாருமே புள்ளி கூட்டியெல்லாம் எப்படி நாங்கள் வச்சுக்கணும் அவஸ்தைப்பட்டோம். எவ்வளோ ஒரு இதாக இருந்தோம். எல்லாம் மெயின் ரோடு போடுவோம் அப்படியே தான் போகிறாங்க. இந்த சேர் காலில் பட்டா என்ன நாங்களாம் நடக்கலையா? அவ்வளோ கலெக்டருக்கெல்லாம் ஒரு இதாக இல்லையா சொல்லுங்க. 2000 பேர் இல்லை சார், பணம் பேர் இல்லை. வந்து ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு இந்த தெருவில் வரணும். ரோடு போட்டிருந்தா ரோடு மேலே போனா பெருசு. அந்த தெருவில் ரோடு போடல, ரோடு போடல சார். காலு செப்பல்ல கூட சேர் பட்டா என்ன? ஏன் வந்து பார்த்தா என்ன மக்களை? இந்த தெருவுக்கு வர மாட்டாங்க. ஏன் இந்த தெருவுக்கு என்ன? இவங்க கலெக்டர் இவங்க எல்லாம் வராங்க, மெயின் ரோட்ல போறாங்க சார். போலீஸ்கார் கூட வந்தாங்க. இந்த ரோடு மேல வந்தா என்ன? இந்த தெருவில் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல சொல்லுங்க. இது வரைக்கும் போச்சு சார். இது ஃபுல்லா இந்த ஜன்னல் மட்டத்தில் போச்சு. இதெல்லாம் எங்க வீடு தான். புள்ளி மெத்தையில வச்சுக்கணும், குழந்தை புள்ளிய வச்சுக்கணும், சின்ன சின்ன குழந்தைவ மேலதான் சார். எல்லாமே மேல இந்த சாத்தனு ஃபுல்லாவே மேலதான் உட்காந்து இந்த மெத்த மேல.